அனைவருக்கும் வணக்கம். வாழ்க டிஎம்எஸ் புகழ். தமிழ் மக்கள் மனதில் உலகில் உள்ள அனைத்து மனங்களிலும் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது தமிழ் அரசர், குரல் சக்கரவர்த்தி, தமிழ்தாய் தத்தெடுத்த தவப்புதல்வர். தவப்புதல்வர் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அவர் பிறந்தது சௌராஷ்டிர சமூகத்தில். சௌராஷ்டிர சமூகம் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை, திண்டுக்கல், பரமக்குடி, சேலம், கோயம்புத்தூர், பாளையங்கோட்டை என்று பல ஊர்களில் வாழ்ந்தார்கள். அனைவருக்கும் தமிழை சரளமாக பேச வராது. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்த டிஎம்எஸ் ஐயா அவர்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பாடி சாதனை படைத்தவர். தமிழ்தாய் தத்தெடுத்த புதல்வர் என்று சொல்வது சரிதானே? ஆகையால் கூறிவிட்டேன். நன்றி. நான் சென்ற பகுதியில் பேசியது ஒரு பச்சிராஜா ஸ்டூடியோ, மாடர்ன் தியேட்டர்ஸ் எல்லாம் போய் சார்ஜ் கேட்டு அலைஞ்சிட்டு வந்த பிற்பாடு ராயல் டாக்கீஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் மதுரையில், அது முருகன் டாக்கீஸ், ராயல் டாக்கீஸ், நம்ம சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவங்க தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாபு ஐயர்னு சொல்லி ஒரு பார்ட்னர், அவர்கிட்ட வீட்டில் போய் அடிக்கடி பேசிட்டு வர்றதும் பாடி வர்றதும் பழக்கமாக வச்சுருந்தார் ஐயா அவர்கள் சிறு வயசில். ஏன்னா அவங்க வீட்டு புரோகிதம் கூட இவர் கூட போவாராம், அதில் வச்சு பாடி கூட காமிச்சிருக்காரு. சொன்னோன்னே நல்லா பாடுறப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுவாராம். அதில் ஒரு நாள் போயிருக்கிறப்போ அந்த சுதர்சனம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ராயல் டாக்கீஸ்காரங்க. பியூ சின்னப்பா நடித்த சுதர்சனம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பட நிர்வாகி விஎஸ் ராஜாராம் சொல்லி அவருடைய பேர். அவர் அந்த நேரம் வந்திருந்தாராம். ராஜாராம், நம்ம பையன் சவுந்தரராஜன் நல்லா பாடுறான்ப்பா, நீ இப்போ கோயம்புத்தூர் போகிறப்போ நம்ம சவுந்தரராஜனையும் அழைச்சிட்டு போ, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும்பா, அவன் அங்கேயே தங்கட்டும் நம்ம பங்களாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி ஓகே, நாளை கழித்து நாம் போயிடுவோம்ப்பா, நீ ரெடி ஆயிருன்னு சொல்லிவிட்டு ராஜாராம் சார் போயிட்டாராம். ஓகே, போகிறது தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வீட்டில் எல்லாமே சொல்லிவிட்டு யோசனையிலேயே இருந்தாராம். அப்புறம் ஒரு யோசனையில் கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவருக்கு ஒரு முடிவு தோணுச்சு. நம்ம சென்னைக்கு போகிறோம், ஸ்டூடியோன்னா பல தரப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் பார்க்கலாம், இருப்பாங்க, அங்கே நடிக்கிறாங்கன்னு